அத்தியாயம் 5 விந்துகனின் இரட்சிப்பு. ஷௌனகா கூறினார். ஓ சூதா, அதிர்ஷ்டசாலி சூதா, சிவனில் மூழ்கியிருக்கும் உன் மனதைக் கொண்டு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ எங்களுக்குச் சொன்ன கதை அற்புதமானது மற்றும் பக்தியை அதிகரிக்க உதவுகிறது. சஞ்சுலா என்ற பெண் முக்தி பெற்ற பிறகு என்ன செய்தாள்? ஓ புத்திசாலியே, அவளுடைய கணவரின் கதையையும் எனக்கு விரிவாகச் சொல்லுங்கள். சுதா கூறினார். அவள் உமா பார்வதி தேவியிடம் சென்றதும் அவள் கைகளை கூப்பி வணங்கி மகிழ்ச்சியின் படபடப்பில் அவளை பிரார்த்தனை செய்தாள். காஞ்சுலா கூறினார். ஸ்கந்தனின் தாயே, மலையின் மகளே, நீ எப்போதும் மனிதர்களால் சேவை செய்யப்படுகிறாய். ஓ சிவனின் அன்பே, எல்லா இன்பங்களையும் அளிப்பவனே, உயர்ந்த பிரம்மனின் வடிவத்தைக் கொண்டவனே. விஷ்ணு, பிரம்மா மற்றும் பிறரால் சேவை செய்ய தகுதியானவர் நீ. பண்புகளைக் கொண்டவரும் இல்லாதவரு நீ. உன் வடிவங்களுக்கு இருப்பு, அறிவு மற்றும் பேரின்பம் கொண்ட நுட்பமான ஆதி பிரகிருதி நீயே. நீரே படைத்து பராமரித்து அழியாதவராக்குபவர். 3 குணங்களும் உன்னிடம் உள்ளன. 3 வகையான தெய்வீக ஜீவன்களின் அடைக்கலம் நீரே. பிரம்மா, விஷ்ணு, மகேஷரை நீரே நிலைநிறுத்துகிறீர். சுதா கூறினார். இவ்வாறு தேவியிடம் பிரார்த்தனை செய்து முக்தியடைந்த காஞ்சுலா தோள்களைக் குனிந்து அன்பு கண்ணீரால் நிறைந்த கண்களுடன் பேசுவதை நிறுத்தினாள். சிவனின் அன்புக்குரியவளான பார்வதி தன் பக்தர்களிடம் எப்போதும் கருணை கொண்டு மிகவும் பரிதாபப்பட்டு சஞ்சுலாவிடம் அன்பாக கூறினாள். பார்வதி கூறினார். ஓ காஞ்சுலா, என் தோழி, உன் பிரார்த்தனையை கேட்டு நான் மகிழ்ச்சியடைகிறேன். ஓ அழகான பெண்ணே, நீ என்னிடமிருந்து ஏங்கும் வரம் என்ன? சொல்லு, நான் உனக்கு கொடுக்க முடியாதது எதுவும் இல்லை. சுதா கூறினார். கிரிஜாவால் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டதால் சஞ்சுலா அவளை வணங்கினாள். அவள் மிகுந்த பக்தியுடன் தலையை குனிந்து கைகளை கூப்பிக் கேட்டாள். காஞ்சுலா கூறினார். ஓ தேவலோக கிரிஜா, என் கணவர் தற்போது எங்கே இருக்கிறார், எங்கு செல்வார் என்று எனக்கு தெரியவில்லை. ஓ துயரத்தில் வாடும் அன்பானவரே, நான் அவருடன் சேரக்கூடிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். மகேசானி தேவியே, என் கணவருக்கு ஒரு சூத்திர பெண் துணைவி இருந்தாள். அவர் எனக்கு முன்பே இறந்துவிட்டார். அந்த பாவிக்கு என்ன நேர்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை. சுதா கூறினார். சஞ்சுலா பார்வதியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் இமயமலையின் மகள் நீதியை விரும்பி அன்புடன் பதிலளித்தாள். கிரிஜா கூறினார். மகளே, உன் பொல்லாத பாவக் கணவன் பிந்துகா விபச்சாரிகளால் மயங்கிய முட்டாள் துஷ்டன் இறந்த பிறகு நரகத்திற்கு சென்றான். பல வருடங்களாக நரகத்தின் பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்து இப்போது விந்திய மலைகளில் எஞ்சிய பாவங்களால் பிசாசராகிவிட்டார். இப்போதும் கூட அந்த பொல்லாதவன் பல்வேறு வேதனையான சித்திரவதைகளை அனுபவித்து வருகிறான். பிசாசின் வடிவத்தில் அவன் காற்றை மட்டுமே உணவாகக் கொண்டு எல்லா வகையான துன்பங்களையும் அனுபவித்து வருகிறான். சுதா கூறினார். கௌரியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மங்களகரமான சடங்குகளை சேர்ந்த சஞ்சுலா தனது கணவரின் துயரச் செய்தியை கேட்டு வேதனையில் மூழ்கினாள். அவள் எப்படியோ தன் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு மகேஸ்வரியை வணங்கி கவலை நிறைந்த இதயத்துடன் தேவியிடம் கேட்டாள். காஞ்சுலா கூறினார். ஓ மகேஸ்வரி, ஓ மகா தேவி, என் மீது கருணை காட்டுங்கள். என் கணவர் தீய செயல்களைச் செய்தவராக இருந்தாலும் அவரை மீட்டுக் கொள்ளுங்கள். கோணலான புத்தி கொண்ட பாவமுள்ள துஷ்டரான என் கணவர் முக்தியடைய என்ன வழி? ஓ தெய்வமே, உமக்கு நமஸ்காரம். தயவு செய்து எனக்கு விளக்குங்கள். சுதா கூறினார். அந்த பெண்ணின் இந்த வார்த்தைகளை கேட்ட பார்வதி தன் பக்தர்களிடம் அன்பாக நடந்து கொண்டு தன் இதயத்தில் மகிழ்ச்சியடைந்து தன் துணைவியார் சஞ்சுலாவுக்கு பதிலளித்தாள். பார்வதி கூறினார். உங்கள் கணவர் சிவனின் புனித கதையை கேட்டால் அவர் துன்பத்தை முற்றிலுமாக வென்று முக்தி அடைவார். அமிர்தம் சிறிதும் கிடைக்காத கௌரியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவள் தோள்களை குனிந்து கைகளை கூப்பி மிகுந்த பக்தியுடன் மீண்டும் மீண்டும் வணங்கினாள். தனது கணவன் தனது பாவங்களை அடக்கி விமோசனம் பெறுவதற்காக கதையை கேட்க ஒரு வாய்ப்பை வழங்குமாறு அவள் தெய்வத்திடம் வேண்டினாள். சுதா கூறினார். சிவனின் அன்புக்குரிய கௌரி அந்த பெண் அடிக்கடி வேண்டிக் கொண்டதால் அவள் மீது இரக்கம் கொண்டு அதன் மூலம் அவள் தன் பக்தர்களிடம் நல்லெண்ணம் கொண்டவள் என்பதை தெளிவுபடுத்தினாள். சிவனை புகழ்ந்து பாடல்களை பாடிக்கொண்டிருந்த கந்தர்வ மன்னன் தும்புருவை அன்புடன் அவள் அழைத்தாள். இமயமலையின் மகள் அவனிடம் இவ்வாறு சொன்னாள். கிரிஜா கூறினார். ஓ தும்புரு, சிவனின் விருப்பமானவனே, நான் விரும்பியதை செய்ய எப்போதும் தயாராக இருப்பவனே, உனக்கு அருள் கிடைக்கட்டும். இந்த பெண்மணியுடன் உடனடியாக விந்திய மலைக்கு செல். அங்கே ஒரு பயங்கரமான பிசாசு இருக்கிறான். அவனுடைய எல்லா முன்னோர்களையும் நான் உனக்குச் சொல்கிறேன். நீங்களும் அதை அறிய ஆர்வமாக இருப்பீர்கள். இந்த பிசாசன் தனது முந்தைய பிறவியில் ஒரு பிராமணனாக இருந்தான். பின்னர் அவன் இப்போது என் துணைவியாக இருக்கும் இந்த பெண்ணின் கணவன்.
அவன் மிகவும் துன்மார்க்கன், ஒரு சூத்திர மனைவியை வைத்திருந்தான். அவர் தூய்மையற்றவராக இருந்தார், தினசரி செய்யும் துறவறம் மற்றும் சந்தியா பிரார்த்தனைகளைப் பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை. அவரது மனம் எப்போதும் கோபத்தால் கரைபட்டிருந்தது. அவர் எல்லா வகையான அசுத்தமான பொருட்களையும் சாப்பிட்டார். அவர் நல்ல மனிதர்களுடன் சண்டையிட்டார், அவர் எடுத்த அனைத்தும் தீயவை. அவன் தன் வழிகளில் வன்முறையாளனாக இருந்தான், ஆயுதங்களை ஏந்தி ஏழை மக்களை கொடூரமாக ஒடுக்கினான். இடது கையால் உணவை உட்கொண்டான், மற்றவர்களின் வீடுகளுக்கு தீ வைப்பான். அவர் சண்டாளர்களுடன் நட்பாக இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் தனது சொந்த மனைவியை கைவிட்ட விபச்சாரிகளின் சகவாசத்தில் மகிழ்ச்சி அடைந்தார். முரட்டுத்தனமான பாவி துன்மார்க்கருடன் சகவாசத்தில் மகிழ்ச்சி அடைந்தார். வேசிகளுடன் தீய உறவு கொண்டு தன் எல்லா நற்குணங்களையும் அழித்து கொண்டான். மேலும் 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 செல்வத்தை விரும்பி தன் சொந்த மனைவியையே அவளுடைய காதலர்களின் படுக்கைகளில் அச்சமற்ற பங்காளியாக்கினான். அவரது தீய வழிகள் அவரது வாழ்க்கையின் கடைசி தருணங்கள் வரை தொடர்ந்தன. அவர் இறந்தபோது அவர் யமனின் நகரத்திற்கு சென்றார். பாவிகள் தங்கள் தவறுகளின் பலனை அறுவடை செய்யும் பயங்கரமான இடம் அது. பல நரகங்களின் சித்திரவதைகளை அனுபவித்த பிறகு அந்த பொல்லாதவன் இப்போது விந்திய மலையில் ஒரு முரட்டுத்தனமான பாவ பிசாசனாகச் சுற்றித் திரிகிறான். அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய புனிதமான சிவபுராணரின் புனிதமான கதையை அவருக்கு முன்னால் கூறுங்கள். சிவபுராணத்தின் மகத்தான கதையை கேட்டவுடன் அவரது ஆன்மா பாவங்களிலிருந்து விடுபட்டு அவர் தனது பேதைமையை கைவிடுவார். பிசாசனின் துயரமான நிலையிலிருந்து அந்த பிந்துகனை விடுவித்து சிவபெருமானின் முன்னிலையில் வான் ரதத்தில் அழைத்து வருமாறு நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். சுதா கூறினார். பார்வதியால் இவ்வாறு கட்டளையிடப்பட்டதால் கந்தர்வர்களின் தலைவனான தும்புரு மிகவும் மகிழ்ச்சியடைந்து தான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று தனக்குள் நினைத்தான். நாரதரின் தோழரான தும்புரு பாவமற்ற பெண்மணியான சஞ்சுலாவுடன் விமானத்தேரில் அமர்ந்திருந்த விந்திய மலைக்கு சென்றார். அங்கு பிசாசன் சிரித்து அழுது மாறி மாறி சத்தமாக கத்துவதைக் கண்டார். அவரது உடல் மிகப் பெரியதாக இருந்தது, அவரது தாடைகள் மிகப் பெரியதாக இருந்தன, மேலும் அவரது வடிவம் மிகவும் கோணலாக இருந்தது. சிவபெருமானை புகழ்ந்து பாடும் சிறந்த பாடல்களை பாடிய வலிமைமிக்க தும்புரு பயங்கரமான பிசாசை கயிறுகளால் வலுக்கட்டாயமாக பிடித்தார். அதன் பிறகு சிவபுராணம் பற்றிய சொற்பொழிவுக்காக தும்புரு விரிவான விழா ஏற்பாடுகளை செய்தார். அனைத்து உலக மக்களிடையேயும் நிறைய பேச்சும் விவாதமும் நடந்தது. தும்புரு தேவியின் ஆலோசனையின் பேரில் பிசாசை மீட்பதற்காக சிவபுராணனின் கதையை சொல்ல விந்திய மலைக்கு சென்றுள்ளார். தெய்வீக முனிவர்களும் அதை கேட்க அந்த இடத்திற்கு விரைந்தனர். சிவபுராணத்தை கேட்க பயபக்தியுடன் ஆர்வத்துடன் அங்கு கூடியிருந்தவர்களின் அற்புதமான கூட்டம் மிகவும் மங்களகரமானதாக இருந்தது. அவர்கள் பிசாசை கயிறுகளால் கட்டி அங்கே உட்காரும்படி கட்டாயப்படுத்தினர். கைகளில் வீணையுடன் தும்புரு கௌரியின் மனைவியின் கதையை பாடத் தொடங்கினார். முதல் சம்ஹிதை தொகுப்பு தொடங்கி 7வது சம்ஹிதையுடன் முடிவடைந்த அவர் சிவபுராணம் முழுவதையும் அதன் மகாத்மியம் மகத்துவம் உடன் தெளிவாக விளக்கினார். 7 தொகுப்புகளைக் கொண்ட சிவபுராணத்தை மிகுந்த பயபக்தியுடன் கேட்டதும் கேட்போர் அனைவரும் தங்களை மிகவும் பாக்கியவான்களாக கருதினர். புனித சிவபுராணத்தை கேட்ட பிசாசும் தனது பாவங்களையெல்லாம் துறந்து தனது பேய் உடலை கைவிட்டார். அவர் 3 கண்களைக் கொண்ட சந்திர முகடு கொண்ட கடவுளின் சிவன் தெய்வீக வடிவத்தை எடுத்தார். வெள்ளை நிறத்தில் வெள்ளை ஆடையை அணிந்திருந்தார். உடல் ஒளியூட்டப்பட்டு அனைத்து அலங்காரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டது. தெய்வீக உடலை எடுத்துக்கொண்டு மகிமைமிக்க பிந்துகன் தனது மனைவியுடன் பார்வதியின் துணைவியின் கதையை பாடினான். அவரது மனைவியை இவ்வாறு கண்டதும் அனைத்து தெய்வீக முனிவர்களுக்கும் வரவேற்கத்தக்க ஆச்சரியம் ஏற்பட்டது. மேலும் அவர்கள் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். சிவனின் அற்புதமான கதையை கேட்டு மகிழ்ந்த அவர்கள் மகிழ்ச்சியுடன் சிவனை புகழ்ந்து தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பினர். பிந்துகன் தனது தெய்வீக வடிவத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வான்வழி ரதத்தில் ஏறினான். வானத்தில் உயரமாக தன் மனைவியுடன் அவன் அற்புதமாக பிரகாசித்தான். சிவனின் இனிமையான பண்புகளை பாடிக்கொண்டே தும்புரு மற்றும் அவரது சொந்த மனைவியுடன் சிவனின் பகுதிக்கு விரைந்தார். பிந்துகனை சிவனும் பார்வதியும் வரவேற்று அன்புடன் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். அவரது மனைவி கிரிஜாவின் பாதுகாவலரானார். சிறந்த பேரின்பமும் உயர்ந்த பளபளப்பும் கொண்ட அந்த நிரந்தர வாசஸ்தலத்தில் அவர் வெல்ல முடியாத வசிப்பிடத்தையும் தடையற்ற இன்பத்தையும் பெற்றார். இவ்வாறு பாவங்களை போக்கும் இந்த புனித நிகழ்வை நான் கூறியுள்ளேன். இது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் தூய்மையான மற்றும் உயர்ந்த பக்தியில் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த பதிவை பக்தியுடன் கேட்டு பக்தியுடன் பாராயணம் செய்பவன் அளவற்ற இன்பங்களை அனுபவித்து முக்தி அடைவான். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.